நண்பரின் பயணப்பெட்டியில் வெடிகுண்டிருப்பதாக நகைச்சுவையாக கூறப்போய் 64 வயது முதியவர் பினாங்கு பயான் லெப்பாஸ் அனைத்துலக விமான நிலையத்தில் கைதானார். திங்கட்கிழமை இரவு 10:30 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அந்த உள்ளூர் ஆடவரும் 60 வயது நண்பரும் சீனாவுக்கு பயணமாகவிருந்தனர். பொருட்கள் பரிசோதனை சாவடியை கடக்கும் போது நண்பரின் பெட்டியில் வெடிகுண்டிருப்பதாக அவர் நகைச்சுவை செய்தார். எனினும் உடனடியாக இருவரின் பயண பெட்டிகளுமே பரிசோதனை செய்யப்பட்டு எந்த ஒரு ஆபத்தான பொருளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மிரட்டல் விடுத்த குற்றச்செயல் பேரில் இருவரும் கைதாகி சனிக்கிழமை வரை விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.